ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் அழகான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டே என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கெலாம் ஹாலிடே. ஸோ வந்து காலையிலே அவசர அவசரமாக எழும்ப வேண்டியதில்லை, பொறுமையாக தான் எழும்பியாச்சு. ஸ்கூல் இருக்க டேஸ் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எழும்பி ஒன்றா பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் அவசர அவசரமாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி ஹாலிடே தானே, அதனால் வந்து பொறுமையாக ஒரு வேலையாக பண்ணால் போதும். இன்றைக்கி காலையில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போட போகிறேன். எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக விட்டமின் சி இருக்குல்ல. பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. ஸோ வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே நான் சொல்லணும் கிடையாது. இப்போ ஏதாவது ஃப்ரூட் எடுத்து அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி கூகுள் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வருது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ஆரஞ்சிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஆரஞ்சு தான் எடுப்பேன். இதை வந்து கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் ஆக்கி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ போனாலும் இந்த ஆரஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவேன். காலையில் மெயினாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸில் வந்து சீடு இருக்கும்ல, சீடு ஏதாவது கிடந்துன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட சீடு வந்து வயிற்றுக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை பார்த்து ரிமூவ் பண்ணியாச்சு. இனி இந்த ஜூஸை வந்து குடிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹாலிடேனால காலையில் தான் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்டு போவாங்க. ஸோ வந்து ஹாலிடே டைமில் வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்கள்ல. ஸோ ஸ்பெஷலாக எதாவது பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து தோசை, அப்புறம் சட்னி பண்ணியிருந்தேன். சட்னி பார்த்திங்கன்னா ஒயிட் சட்னி, அதுக்கப்புறமா சாம்பார். இது கூட வந்து உளுந்து வடை பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாலே 2-3 வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க உளுந்தோட ரெசிபி போடுங்கன்னு. ஸோ இப்போ ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உளுந்தோட பண்ணுறதுக்கு உளுந்தை வந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச உளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்க்க போகிறோம். உளுந்தோடையில் சில பேர் வந்து ஜீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பீட் பண்ணி விடணும். ஆக்சுவலாக அதில் உப்பு ஆட் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன். கை வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திங்கன்னா உளுந்தோட பொரிக்கும் போது சூப்பராக வரும். பொரிக்கிறதுக்கு முன்னால் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் கையை வந்து தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணோன்னா சூப்பராக வரும். ஸ்டார்டிங்லலாம் எனக்கும் ஒழுங்காக இந்த மாதிரி அழகான பர்ஃபெக்டான உளுந்தோடையெல்லாம் வராது. செஞ்சு வரும்போது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா பர்ஃபெக்டான உளுந்து வடை வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ரவை ஆட் பண்ணுவாங்க உளுந்தோடை பண்ணும்போது. நானும் முந்தி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணுறத விட வெறும் உளுந்தில் வந்து உளுந்தோடை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரவை ஆட் பண்ணாதீங்க. ரவை ஆட் பண்ணாமல் உளுந்தோடை பண்ணும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உளுந்தோட ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உளுந்து ஊற வைக்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஊற வச்சு உளுந்து ரெடியாக இருந்தாலே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உளுந்தோட ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ சொல்லி தந்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான உளுந்து வடை வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா தோசை எப்போவுமே சுட்டு ஹாட் பேக்லாம் வைக்க மாட்டேன். குழந்தைங்க சாப்பிட போகும்போது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து தோசை நல்லா கீயெல்லாம் ஊற்றி சுடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் யார் எப்போ சாப்பிட வராங்களோ அவங்களுக்கு அந்த டைமில் சுட்டு கொடுப்பேன். இட்லினா பார்த்திங்கன்னா வேக வச்சு ஹாட் பேக்கில் வச்சிடலாம், அது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். தோசைனா பார்த்திங்கன்னா நின்று சுட்டுட்டே இருக்கணும், அது கொஞ்சம் வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் முக்கியம் இல்லை. ஸோ வந்து அந்த டைமே அழகாக சுட்டு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் குழந்தைங்க பார்த்திங்கன்னா டேஸ்டியாக ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஹாப்பினஸ் எல்லாம் பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே பார்த்து செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. உளுந்து வடை ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைனா வெளியே வந்து நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பச்சையாக இருக்கும். ஸோ அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணி முடிச்சாச்சு, பசங்களுக்கு தான் இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், மணக்க எம்மியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. கூடவே வந்து கிறிஸ்பியான தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேஷ் பாருங்கள், க்யூட்டாக இருக்கான்ல. ஸோ அவனையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்.
இப்போ லஞ்சுக்குள்ளே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா வாவல் மீன், பாம்ப்ரெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்லான்னா, பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். நான் வந்து குக்கிங்க்கு வந்து காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நிறைய கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற மசாலா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த மீன் ஃப்ரை பண்ணாலும் நல்லா பொட்டி பொட்டி தெரிக்குது. பார்த்தீங்கன்னா சில மீன்கள் மட்டும்தான் நல்லா பொட்டி தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எந்த மீன் ஃப்ரை பண்ணாலும் பயங்கரமாக பொட்டி தெரிக்குது. என்ன ரீசன் தெரில. கிச்சன் ஃபுல்லாக, அப்புறம் என்னோடய ஸ்டவ் ஃபுல்லாக, எல்லா இடம் ஆக்சுவலாக என்னால் அங்கே நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு மீன் வந்து பொட்டி தெரிச்சிட்டே இருக்குது. ஸோ கவர் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக லஞ்ச் vlog எதுவும் எடுக்கலை. ஈவினிங் வந்து என் பொண்ணு சூரோஸ் பண்ணித்தாமான்னு கேட்டே இருந்தா. இன்றைக்கி இல்லை, ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கா. இதுக்கு முன்னால் ஒரு vlogல நான் சூரோஸ் பண்ணி போட்டிருந்தேன் வீடியோ. பார்த்தீங்கன்னா அந்த சூரோஸ் பண்ணக்கூடிய அந்த அச்செல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ என்றைக்கு வாங்கிட்டு வந்தேனோ அன்றைக்கி கேட்டுகிட்டே இருக்கு, அது பண்ணித்தாமான்னு. ஸோ இன்றைக்கி எப்படியாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சூரோஸோட ரெசிபி எல்லாம் டீட்டெயில்டாக நான் அந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், போய் பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது நோட் பண்ணேன், கிளாஸ் கப்பில் நான் எதுக்கு மாவு மெஷர் பண்ணேன்னு எனக்கு தெரில. நான் வந்து தண்ணி வந்து இந்த கிளாஸ் கப்பில் எடுத்திருந்தேன்னா, ஸோ அதே இதில் மெஷர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கப்பில் எடுத்துட்டேன். இந்த சூரோஸ் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஈவினிங் டைமில் வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 150 ml வாட்டரை கொதிக்க வச்சுட்டு 50 கிராம் பட்டர் போட்டுட்டு அது மெல்ட் ஆனதுமே வந்து 120 கிராம் வந்து மாவு சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். இப்போ நான் அந்த பைப்பிங் பேக் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் தான் அந்த பேட்டரை வந்து ஃபில் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் vlogல வந்து என்கிட்ட இது இருக்குல்ல, நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் மாவு ஃபில் பண்ணி ஃப்ரை பண்ணேன். ஒழுங்கான ஷேப்பே வரல. ஸோ சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த பைப்பிங் பேக் வாங்கி பர்ஃபெக்டான சூரோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வாங்கியாச்சு. இன்றைக்கி நான் செஞ்ச சூரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதில் இந்த மாதிரி ஒரு டிப் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் சூரோஸ் பண்ணேன். இந்த பைப்பிங் பேக் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணணும்னு தெரில, பார்த்து எப்படியோ பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆற வச்சுருந்தோம்ல, அந்த பேட்டரில் வந்து எக்கு சேர்க்குறேன். இந்த பேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எக்கு சேர்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஒழுங்காக பேட்டரி வருமானு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வரும். ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து 2 முட்டை சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டான பேட்டர் வந்து செட் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நோட் பண்ணேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக தான் அதை சேர்த்துருந்தேன் இதுக்கு கூட. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி சூடு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லது. பைப்பிங் பேக் ஸ்க்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அதை வந்து ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஷேப்பில் வந்து சூரோஸ் கிடைக்கும். சூரோஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து வீடே பயங்கர மனமாக இருந்துச்சு. குழந்தைங்க பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூரோஸு. ஸோ வந்து பாருங்கள், ஃப்ரை பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து கோல்டன் கலரில் பாருங்கள் இந்த மாதிரி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். சூரோஸ் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோல்டன் கலரில் வரும். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கலர் சூரோஸுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்குது. நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் வந்து சுகர் சேர்க்க போகிறேன். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல சூரோஸ், அது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சுகரில் போட்டு. ஸோ அதுக்கு தேவையான சுகர் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து சுகர் மட்டும் கிடையாது, சின்னமனும் சேர்க்க போகிறேன். மெயினாக வந்து இந்த சூரோஸில் வந்து இந்த சின்னமன் ஃப்ளேவர் சேரும்போது தான் பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். ஸோ வந்து சின்னமனும் சேர்த்து சுகரையும் சின்னமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சூரோஸ் பாருங்கள், ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாத்தையும் இந்த சுகரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா சூரோஸ்லையும் அந்த சுகரும் சின்னமனும் சேர்ந்து அழகாக மிக்ஸ் ஆகி வரும். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான சூரோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க இது எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நியூட்டலா இருக்குல்ல அதில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நைஸ். ஈவினிங் வந்து எல்லோரும் வெளியே கிளம்பியாச்சு. சும்மா அப்படியே கிளம்பணும், மாலுக்கு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துலேயே சஹாரா மால் இருந்தது, இப்போ அங்கே தான் போகிறோம். நாங்கள் மோஸ்ட்லி போகிற மால் பார்த்திங்கன்னா 2 மால். ஒன்று வந்து தேரா சிட்டி சென்டர் போவோம், அப்படி இல்லைன்னா சஹாரா மால். ஸோ வந்து பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கிற மால்னு பார்த்திங்கன்னா இந்த 2 மால் தான். ஸோ வந்து அடிக்கடி இந்த 2 மாலுக்கு தான் நாங்கள் வருவோம். சஹாரா மாலில் முந்தி பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்து, ஹோம் சென்டரு, H&M, Zara பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளுக்கு போகணுன்னா சஹாரா மால் வந்தாலே போதும். ஆனால் இப்போ இந்த ஷாப்ஸ் எல்லாம் இங்கே இல்லை. ஸோ வந்து தேரா சிட்டி சென்டர் போய் தான் ஆகணும். இப்போல்லாம் மோஸ்ட்லி மாலுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. இங்கே யூஏயில் இப்போ வந்து வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து குளிர் கம்மியாகிட்டு இருக்குது. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் சேடாக இருக்குது. இனி வந்து சீக்கிரமாகவே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா பயங்கர சூடாக இருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இந்த இயர். ரொம்ப நாளாகவே வந்து இந்த டபுள் வால்டு கிளாஸ் இருக்குல்ல, அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் என் பொண்ணு அதான் பார்த்துட்டு இருந்தோம். வாங்கியிருந்தோம். நான் வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வாங்கினோம், எப்படி இருந்துச்சுன்னு. என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சப்பாத்தி பூரியெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி ஒன்று வச்சு தான் உருட்டிகிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக அது எனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப பழசாகிடுச்சு. ஸோ அதுவும் புதுசு வாங்கலான்னு தேடிட்டே இருந்தேன். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. இனி வேறு ஏதாவது ஷாப்பில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குல்ல, ரோலிங் பின், அதுவும் எனக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் உட்டில் உள்ளதெல்லாம் பொடிஞ்சு வருது. ஸோ அதுவும் வாங்கணுன்னு இருந்துச்சு. இப்போ அதுவும் வாங்கியாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து கிச்சனில் வந்து புதுசாக ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து குக்கிங்லாம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அங்கேருந்து நேராக சலூனுக்கு தான் வந்திருந்தோம். எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ண வேண்டியிருந்தது, ஐப்ரோஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ வந்து இங்கே அல்நாதாவில் இருக்கக்கூடிய சலூனுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே அது பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து இப்போ நாங்கள் நெஸ்டோக்கு தான் போயிட்டுருக்கோம். நைட் டின்னருக்கு வந்து சிக்கன் பண்ணலான்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ வந்து சிக்கன், அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே நெஸ்டோக்கு வந்தாச்சு. முந்தி நாங்கள் இருந்த பில்டிங்கில் பக்கத்துலேயே வந்து லூலு இருக்கும். ஸோ வந்து என்ன திங்ஸ் வாங்கினாலும் லூலுக்கு தான் போவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பில்டிங் பக்கத்தில் வந்து நெஸ்டோ தான் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு நெஸ்டோவில் போய் ரொம்ப பழகிடுச்சு. அதனால் வந்து இந்த கடை தான் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் குக்கிங் பண்ணுறதுக்கு 3-4 ஆயில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே வந்து 100 ஆயில் தான் வாங்குவேன். ஸோ அது வாங்கியாச்சு. நான் எந்த ஆயிலெலாம் வச்சுருக்கேன்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஆலிவ் ஆயில் வச்சுருப்பேன், நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருப்பேன், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ வந்து ஒன்றுக்கு வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் டைம் குக்கிங் பண்ணும்போது எந்தெந்த ஃபுட்டுக்கு வந்து எந்த ஆயில் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் டீட்டெயில்டாக. இப்போ ஜூஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நான் எப்போ ஜூஸ் செக்ஷனுக்கு வந்தாலுமே எடுக்கக்கூடிய 2 ஜூஸ் வந்து, ஒன்று வந்து கோவா ஜூஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், என்னோடய ஃபேவரட். அதுக்கப்புறமா வந்து லெமன் மீன் ஜூஸும் எடுப்பேன், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து என் பசங்களுக்கு ஹாலிடே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்களோட ஸ்கூலில் வந்து மிட் டேர்ம் பிரேக்னு ஒன்று விடுவாங்க. ஒவ்வொரு டேர்மோட மிடில்லையும் ஒரு 1 வீக் வந்து பிரேக் மாதிரி விடுவாங்க. ஸோ வந்து ஹாலிடே தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த லென்தி வீடியோ வந்து, இந்த லாங் வீடியோ வந்து நான் வந்து மண்டேயே போஸ்ட் பண்ண வேண்டியது. எடிட் பண்ணி எனக்கு டைமே கிடைக்கல. கடைசியில் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். சில பேருக்கு வந்து லாங் வீடியோ பிடிக்குது, அதனால் கேட்பாங்க லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் லாங் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட பிடிக்கும், ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் கறி தான் வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு ஆப்பம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தான் சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாம் வாங்கினா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா நானே க்ளீன் பண்ணிப்பேன், வேறு வழி இல்லை. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 1 கப் ஜூஸை வந்து குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஜூஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் சொன்னேன்ல எனக்கு கோவா ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போவுமே வந்து அல்ரவாபியில் உள்ள கோவா ஜூஸ் தான் வாங்குவோம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அல்ரவாபி ஃபார்ம் வந்து இங்கே யூஏயில் உள்ளது. எப்போவுமே வந்து அல்ரவாபி ப்ராடக்ட் தான் வாங்குவோம். ஸோ இப்போ ஒரு கப் ஃபுல்லாக வந்து நல்லா சில்லுன்னு ஒரு கோவா ஜூஸ் குடிச்சிட்டு இனி ஃப்ரெஷ்ஷாக வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய
பேர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருக்குது உங்களோட பிரியாணி, நீங்கள் செய்கிற பிரியாணி ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ்லாம் பண்ணுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் மெசேஜெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா நேம் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஸ்டோரி இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படிலாம் பார்க்கலாம், உங்களுக்கு என்னோடய ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்சர் கிரைண்டர் இருக்குல்ல, இதை பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோ எடுக்கலை. ஒரு நாள் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பீஃபுக்கெல்லாம் நல்லெண்ணெய் எடுப்பேன். அப்புறமா வந்து புளி சேர்த்து பண்ணுவேன்ல, அதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பேன். இந்த தேங்காய் சேர்த்து பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா கிரில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து கடையில் வச்சு சொல்லியிருந்தேன்ல என்னெல்லாம் வாங்கினேன்னு வீட்டில் போய் காமிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் பின் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின் வாங்கினா யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குல்ல கட்டிங் போர்டு. ஆக்சுவலாக இது வாங்குகிற பிளானே கிடையாது, என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க. அழகாக இருக்குது பாரு, வேணா எடுத்துக்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டிங் போர்டில் 4 கட்டிங் போர்டு சேர்ந்து இருந்துச்சு. ஒன்று க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், ஒன்றில் இந்த கேரட் டிசைன்லாம் போட்டுருந்துச்சு. இன்னொன்று பாருங்கள், இதில் வந்து பன்னி இருக்குது, ராபிட் இருக்குது. இதுவும் க்யூட்டாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்றா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு கட்டிங் போர்டுக்கு மிடில் வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கட்டிங் போர்டு பாருங்கள், 2 டக் இருக்குது, அழகாக இருக்குல்ல. நான் இந்த மாதிரி க்யூட்டாக கட்டிங் போர்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கட்டிங் போர்டு. ஆக்சுவலாக இதை எடுத்து வெஜிடபிளோ இல்லைனா ஏதாவது சாப் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு கட்டிங் போர்டில் வந்து எந்த ஒரு பிக்சருமே இல்லை, இது கொஞ்சம் பிளெயினாக தான் இருக்குது. கொஞ்சம் செக் லைன் மாதிரி போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக கட்டிங் போர்டு வாங்குற பிளானே இல்லை. நான் வந்து இந்த கப் தான் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலான்னு. பார்த்தா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த கப் தான் நான் சொல்லியிருந்தேன். அழகாக இருக்குல்ல பாருங்கள். இந்த கப்பு வந்து டபுள் வால்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸில் வந்து 2 கப் இருந்துச்சு. பேக்கிங்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஆக்சுவலாக ஜூஸ் ஊற்றி குடிக்கும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கப் இருக்குல்ல, இப்போ காமிக்கிறேன்ல, இது என் பொண்ணு வாங்கியிருந்தா. இது ஒரு செப்பரேட் பாக்ஸில் தான் வந்திருந்தது. உள்ளே வந்து ஒரு பியரோட ஹெட்டு மாதிரி இருந்துச்சு, அதோட ஃபேஸ் வச்சு. இந்த கப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளுக்கு வாங்கியிருந்தோம். எனக்கு என்னவோ தெரில, இந்த கப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எப்போ கடைக்கு போனாலும் இந்த கப் செக்ஷனில் போய் ஒரு கப்பாக எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்நாக்ஸு. நான் வந்து சலூன் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ அது பக்கத்தில் தான் வந்து பெருமாள் ஷாப் இருக்குது, பெருமாள் பூக்கடை. ஸோ அங்கே போய் என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா முறுக்கு, அதுக்கப்புறம் போலி, வேறு முறுக்குலேயே வந்து 2 சைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலை மிட்டாய் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எல்லாமே இங்கேயே கிடைக்குதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான விளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.